ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 46 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். குறிப்பாக திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது ஈரோட்டில் தற்போதைய நிலவரப்படி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தார்த்தா பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களிடம் நம்ம ஒரு நேர்காணல் நடத்திடுவோம். மேடம் வணக்கம். இங்கே என்ன மாதிரியான பணிகள்லாம் போயிட்டுருக்கு, தேர்தல் எப்படி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? காலையில் 7 மணிலேருந்து வாக்குப்பதிவுகள் தொடங்கிவிட்டது. 7 மணி 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 55 வாக்குகள்லேருந்து 65 வாக்குகள் எண்ணிக்கையை நான் சொல்கிறேங்க. இப்பொழுது ஒரு சில இடங்களில் 75 78 வாக்குகள் 1 மணி நேரத்துக்கு பதிவாயிட்டிருக்கு. மக்கள் இது நம்ம கடமை அப்படின்னு ஒரு 100 விழுக்காடு வாக்கு செலுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வராங்க. குறிப்பாக பெண்கள் நீண்ட நேர வரிசையில் நின்னாலும் குழந்தைகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் நின்று நம்மளுடைய கடமை செய்யணும்னு பதிவு செய்கிறாங்க வாக்குகளை. அது மகிழ்வாக இருக்குது. நான் கடந்த 15 நாட்களாக களத்துக்கு போனதில் நான் ஒன்று புரிந்து கொண்டது என்னென்னா, இதுவரைக்கும் வெற்று வாக்குறுதிகளுக்காக வாக்களித்து விட்டோம். இப்போ நம்ம சிந்திச்சு நம்முடைய வாக்கு வலிமையானதை சிந்திச்சு போடணுங்கிற ஒரு நோக்கத்தில் வர்றாங்க. ஏன்னா கடந்த முறை அதுக்கு முன்பெல்லாம் 50-60 வாக்கள் பதிவே ஆகாமல் இருந்த இடத்துல இப்பொழுது பெண்கள் குறிப்பாக அதிகமாக நின்று வாக்கு செலுத்துவதை நான் பெருமையாக பார்க்குறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் இருமுனை போட்டியாக தான் இங்கே காணப்படுது. இந்த சூழலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? திமுக பணபலம் கூட்டணி கட்சிகளோடு நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் மக்களையும் மண்ணையும் நம்பி நிற்கிறோம். வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வருகின்ற வழியில் சிலர் பார்த்துட்டு அக்கா அவங்களுக்கு தான் போட்டு அப்படின்னு இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் சொல்லிட்டு போகிறது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கு. நான் எந்த நோக்கத்துக்காக இந்த மண்ணில் நின்னனோ அந்த நான் சொல்லக்கூடிய அதாவது செயல்பாடுகளை வெற்றி கிடைச்சதுன்னா எளிதாக நிறைவேற்றி காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு வாக்குச்சாவடிகள் போய் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கேன். கட்டாயமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்கள் மீது தொடர்ந்து வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிக அளவிலான வழக்குகள் இந்த தேர்தலில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு தான். அது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் மூலமாக நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். ஏன்னா இதையே மக்களுக்காக நான் எதிர்கொள்ளலைன்னா நாளைக்கு பெரிய சிக்கல் வந்தாலும் அப்போ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுங்க முன்னுதாரணமாக இது இருக்கும்ல. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா வாக்காளர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? குறிப்பாக என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக உங்களை எப்படி பார்க்குறாங்க? இல்லை நான் களத்தில் பார்த்துட்டாங்க. ரொம்ப மிகுந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் கொடுத்தாங்க. இன்னும் நான் இங்கே போகும்போது இந்த துண்டு போடக்கூடாதுங்கிறாங்க காவல்துறை. நான் அதை ஏற்றுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அமைதியான முறையில் வாக்குகள் 100 விழுக்காடு பதிவாகணும். இது என்னுடைய ரொம்ப ஆசைங்க. அதில் நான் துண்டு இல்லாமல் போனால் கூட வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறது காதில் விழுகும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எவ்வளோ சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் வாக்கு செலுத்த வந்தது உங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன். உள்ளே ஆசிரியர்கள் தேர்தல் பணி செய்ய வந்திருக்காங்க. அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். வாக்குச்சாவடி முகவரில் இருக்கக்கூடிய திமுக முகவர்களாகட்டும் நாம் தமிழர் முகவர்களாகட்டும் உணவு வந்ததா ஏதாவது தண்ணீர் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு வரேன். வாக்குச்சாவடியை பார்வையிட்டு வரேன். நன்றி மேடம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களது அந்த வெற்றி வாய்ப்பு என்பது இளைஞர்கள் கையில் உள்ளது என்ற ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தையும் நம்மிடையே பகிர்ந்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் மாசானதுரையுடன் மக்புல் அஹ்மத்.